தக்காளி ஒரு காலத்தில் விஷம் என்று கருதப்பட்டது. அதிலிருந்து இன்று உலகம் முழுவதும் சமையலில் அத்தியாவசியமான பொருளாக மாறியது வரை ஒரு நீண்ட மற்றும் சுவாரஸ்யமான வரலாற்றை கொண்டுள்ளது. தக்காளியில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் மற்றும் இதய நோய்களின் ஆபத்தை குறைக்கும். இதில் புற்றுநோய்கள் வருவதற்கான ஆபத்தை குறைக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகும். தக்காளியை சாப்பிடுவது நீரிழிவு நோய்களுக்கு நன்மை தரும். இதில் உள்ள பண்புகள் இரத்த சோகையை குணப்படுத்தவும் இரத்தத்தின் அளவை அதிகரிக்கவும் உதவும். தக்காளி சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் தக்காளி உதவும். தக்காளியில் உள்ள வைட்டமின் ஏ கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தென் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் முதலில் விஷத்தன்மை வாய்ந்ததாக கருதப்பட்டது. இதன் காரணமாக ஆரம்பத்தில் அலங்கார பயிராகவும் சில சந்தர்ப்பங்களில் விஷத்தன்மை வாய்ந்ததாக கருதி ஒதுக்கப்பட்டும் வந்தது. 1595ஆம் ஆண்டில் ஸ்பெயினில் எழுதப்பட்ட தாவரவியல் கட்டுரை தொகுப்பில் ஏழைகளின் ஆப்பிள் என்ற வார்த்தை முதலில் தக்காளியை குறிக்க பயன்பட்டது. ஸ்பெயினில் இதன் பயன்பாடு தொடங்கியது. பின்னர் இத்தாலி மற்றும் சீனாவில் இது பரவலான சமையல் பயன்பாட்டை அடைந்தது. இந்தியாவிற்கு தக்காளி முதலில் போர்த்துகீசியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இதன் சாகுபடி விரிவடைந்து இந்திய மண்ணில் தட்பவெப்பநிலை தக்காளி சாகுபடிக்கு உகந்ததாக இருந்ததால் இது வேகமாக பரவியது. தக்காளி இந்திய சமையலில் இன்றியமையாத பகுதியாக மாறியது. சாம்பார், ரசம், கூட்டு போன்ற பல்வேறு உணவு வகைகளில் இது முக்கிய இடத்தை பிடித்தது.